அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் விசாரணைக்காக ஆஜராகுவதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட இருக்கிறார் தவேக தலைவர் விஜய். இந்த நிலையில் கடும் பணியால் அவரது பயணம் தாமதமாவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். எப்பொழுது அவர் புறப்பட இருந்ததாக கூறப்படுகிறது? தற்போதைய பயணம் தாமதமாகவும் கூறப்படுகிறது. இது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27 விஜய் பங்கேற்ற தவேக தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் உத்தரவின்படி சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி, மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் சுனித் சரண், சோனல் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய குழு கண்காணித்து வருகிறது. இந்நிலையில் விஜய் இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளிக்க இருக்கிறார். எனவே தனி விமானம் மூலமாக தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த நிர்வாகிகளோடு புறப்பட இருக்கிறார். அதாவது 7 மணிக்கு விஜய் புறப்படுவதாக இருந்தது. ஆனால் தற்பொழுது 7:30 மணி ஆகிறது. எனினும் கூட விஜய் இன்னும் விமான நிலையத்திற்குள்ளே வந்திருந்தாலும் கூட அவர் செக்கிங் ஏரியாவிலே தான் இருக்கிறார். விமானம் இன்னும் புறப்படவில்லை. அதாவது கடுமையான பனிப்பொழிவு காரணமாக தனி விமானம் புறப்படுவதற்கு தாமதமாக இருப்பதால் கூறப்படுகிறது. ஆனால் காலையிலிருந்தே விமானங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பயணிகள் பயணிக்கக்கூடிய பெரிய ரக விமானங்கள் என்பதால் அவை இந்த கடுமையான பனிப்பொழிவில் சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. இது தனி விமானம் எனப்படுவது காரணத்தினால இன்னும் சற்று இந்த கிளியரன்ஸ் காரணமாகவே தாமதம் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் கிளியரன்ஸ் அனைத்தையும் முடித்துவிட்டு தனி விமானத்தில் புறப்பட இருக்கிறார். அவருக்கான செட்டிங் அனைத்தும் முடிந்துவிட்டது. அவரோடு சேர்த்து மொத்தமாக 10 பேர் தனி விமானத்தில் புறப்பட இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் தவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் இந்த விமானத்திலே புறப்பட இருக்கிறார்கள். விமானத்தினுடைய செல்லக்கூடிய அனைத்து செக்கிங் மற்றும் ப்ரொசீஜர்ஸ் அனைத்தும் முடிந்துவிட்ட போதிலும் கூட கடுமையான பனிப்பொழிவு காரணமாக, இந்த வெதர் கண்டிஷன் காரணமாக விமானம் இன்னும் புறப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே அரை மணி நேரம் தாமதமாகிவிட்டது. இப்பொழுது சென்றால் கூட அவர் சரியாக 10-10:30 மணி அளவில் தான் அவர் விமான நிலையம் சென்றடைவார். அங்கிருந்து செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு மேலாகும். ஆனால் 11 மணிக்கு குறித்த நேரத்திற்கு சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. காரணம், பனிப்பொழிவின் காரணமாக சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் விமானம் டெல்லி புறப்படுவதற்காக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரை மணி நேரம் கால தாமதம் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட விஜய் இன்னும் சற்று நேரத்தில் புறப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.